வணக்கங்கண்ணு. இது கோயம்புத்தூர் மண்ணு. நீங்க செய்யற பிரியாணி தின்னு போட்டு நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாத ஆணின்னு உங்கள மறுவாதி இல்லாம பேசுற மாமியாருக்கு, நான் சொல்ற பிரியாணி பாத்திரத்துல பிரியாணி செஞ்சு குடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க மாமியாருக்கு நீங்க தான் சூரிய வம்ச தேவயானி. மீனா செட்டிநாடு சமையலறை இன்ஸ்டா பேஜ்ல தான் இந்த பாத்திரத்த நான் வாங்கியிருந்தேன். 2 கிலோ வெயிட் இருக்கிற இந்த பிரியாணி பாத்திரத்துல 2 கிலோ பிரியாணி தாராளமா செய்யலாம். ரூ. 2200 விக்கிற இந்த பிரியாணி பாத்திரத்த நியூ இயர் ஆஃபரா ரூ. 2026 சேல் பண்றாங்க. வேணும்னா நீங்க அவங்க வாட்ஸ்அப் நம்பர்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். 1 கிலோ சீரக சம்பா பிரியாணி இதுல செய்ய போறேன். அதோட அவுட்புட் மட்டும் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்க கண்ணு. 100 ml எண்ணெய் கூட 50 ml நெய்யை ஊத்தி காஞ்சதும் 3 பிரியாணி இலை, 3 துண்டு பட்டை, 8 கிராம்பு, 7 ஏலக்காயை போட்டு வெடிச்சதுக்கு அப்புறம் 400 கிராம் பெரிய வெங்காயத்தை கூட 5 பச்சை மிளகாயை போட்டு நல்லா செவக்க வணக்கி 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசம் போனதும் 300 கிராம் தக்காளியை போட்டு நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு வணக்கி ஒரு கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி மல்லி, அரை எலுமிச்சம்பழச்சாறு, 5 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டு ஓட்டி விட்டு 1 கிலோ சிக்கனை போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு சிக்கனமா தண்ணி ஊத்தி பெரட்டி விட்டு மூடி போட்டு அதுல இருந்து 20 நிமிஷம் கணக்கு வச்சு 1 கிலோ சீரக சம்பா அரிசியை ஊற வச்சு 1 கிலோ அரிசி எத்தனை டம்ளர் வருதோ அளந்து போட்டு 1க்கு 1.5 அளவு தண்ணி ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணி முக்கா பதம் வந்தது 50 கிராம் நெய்யை ஊத்தி கிளறி விட்டு தோசைக்கல்லுல சரியா 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்தா அட்டகாசமான பிரியாணி பாத்திரத்துல செஞ்ச அருமையான சீரக சம்பா பிரியாணி ரெடி கண்ணு. நல்லதா ஒரு பிரியாணி பாத்திரம் வாங்கும்னு யாராவது தொலைவிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல ஆர்டர் பண்ணி இந்த பிரியாணி பாத்திரத்தை வாங்கி சமைச்சு பாருங்க. உண்மையாலுமே பிரியாணியோட அவுட்புட் அருமையா இருக்குங்கண்ணு.